கொஞ்சம் கூட அறிவுங்க என்பது மருந்துக்கு கூட இல்லாத மனிதர் சீமான். அதனால தான் இப்படி பேசுறாரு. சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட் விடுறங்க, இங்க காத்து இல்ல, இங்க தண்ணி இல்ல, இருக்கிற பூமியை காப்பாத்த துப்பு இல்ல, கோடிக்கணக்கா செலவழிச்சு சந்திராயனுக்கு ராக்கெட் விடுறேன், அங்க விடுறேன். சூரியனை போய் பாக்குறேன், 15 லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கு சூரியனுக்கு. இங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன பாக்குறேன். ஒரு நாடு என்பது எல்லா வகையிலையும் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் டெவலப்மெண்ட்டை பற்றி யோசிக்கணும். ஒரு விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி சந்திராயனுக்கு வந்துட்டு ராக்கெட்டை விடுறது மூலமாக நாம் வந்துட்டு இன்றைக்கி நிறைய இஸ்ரோ இருக்கட்டும், DRDO இருக்கட்டும், பல்வேறு வகையில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் ஈட்டிட்டு இருக்கிறோம். நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு. நீ இப்போ தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போய் யார் மூணாவது பெரிய யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிரும்ல. தனிச்சு கூட்டணியா நீட்டு கூட்டிக்கிட்டு கூடாது. ஒண்டி கொண்டி நீங்க சிங்கமா நிக்கணும், தனிச்சு சண்டை பண்ணணும். அவன் தான் ஆண் மகன், அவன் தான் வீரன். சீமான் கட்சியில் இப்போ சீமான் மட்டும்தான் இருக்கிறாரு. அவர் ஒரு ஆள் அதில் இருந்தா என்ன போனா என்ன, என்னைக்குமே வந்துட்டு அணையக்கூடிய விளக்கு ரொம்ப பிரகாசமாக எரியும்பாங்க. திமுகங்கிற ஒரு தீய இயக்கம், தமிழர் விரோத இயக்கம் இந்த ஆண்டோடு வந்துட்டு இந்த 5 ஆண்டோடு முடிவடைய போகிறது. திமுக சார்பில் இனிமேல் போட்டியிடவே ஆள் இருக்காது. அப்படி போட்டியிட்டாலும் ஒருத்தருக்கு கூட டெபாசிட் கிடைக்காது. திமுகங்கிற தீய சக்தி தமிழக அரசியல் இருந்து அப்புறப்படுத்தப்படும். இதில் சந்தேகமே இல்லை. ஆட்சி முடிய போகுது. 3 வருஷமே நம்மளால தாங்க முடியல. யாருக்குங்க வந்துட்டு இங்கே பிரச்சனை இல்லை. தமிழகத்தில் பார்த்தோம்னா தொழில்துறையினர்லாம் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மின்சார கட்டணம் அவ்வளோ உயர்ந்திருக்குது, பால் விலை உயர்த்திருக்கிறாங்க, சொத்து வரி உயர்த்திருக்கிறாங்க, வீட்டு வரி உயர்த்திருக்கிறாங்க, எல்லா வரியும் உயர்ந்திருக்கிறது, ஊழல் மலிந்திருக்கிறது. இங்கே மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து கொடுக்க முடியல. டெய்லியும் 4 பஸ்ஸை பற்றி நியூஸில் வருங்க. நாம் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க சொல்கிறதெல்லாம் மக்கள் நம்ப வேண்டாம், நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நாங்கள் போய் சொல்கிறதா கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆனால் மீடியாவை பாருங்கள், ஒவ்வொரு பஸ்ஸுமே வந்துட்டு படிக்கட்டு இல்லாமல் போகுது. மக்கள் இறங்கி டெய்லி வந்துட்டு தள்ளிட்டு போகிறாங்க. மேலே பார்த்தோம்னா தண்ணி ஒழுகுது. எவ்வளோ பிரச்சனை இது. இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக பாரதிய ஜனதா கட்சியை தலைவர் அண்ணாமலை அவர்கள் உருவாக்கி எடுத்திருக்கிறார், வளர்த்து எடுத்திருக்கிறார். இது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி தமிழகத்தில் நாங்கள் கணிசமான இடங்களில் MP சீட்டில் ஜெயிக்கத்தான் போகிறோம். குறைந்தபட்சம் 20% வாக்குகளை வாங்கத்தான் போகிறோம். இதை நாங்கள் மட்டும் சொல்லலை, எல்லா கருத்து கணிப்புகளுமே சொல்கின்றன. அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. சீமானுக்கு வந்துட்டு வயிற்று எரிச்சல். ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன செஞ்சார், சினிமாவில் பேசுகிற மாதிரியே தப்பாக வசனம் பேசி இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தார். அது உண்மைதான். ஆனால் இன்றைக்கி தலைவர் அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் அத்தனை பேரும் அண்ணாமலை அவர்கள் அறிவுபூர்வமாக பேசுகிறார், ஆணித்தரமாக பேசுகிறார். அந்த அறிவுபூர்வமான பேச்சால் இருக்கப்பட்டு எல்லோருமே, எல்லா இளைஞர்களுமே, குறிப்பாக முதல் தலைமுறை மாணவர்கள், இளைஞர்கள் எல்லோருமே பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வந்து விட்டார்கள். இன்னைக்கு பார்த்தோம்னா சீமான் கட்சியில் ஒரு இளைஞர் கூட கிடையாது. ஏற்கனவே ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்த 1-2 பேரும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நோக்கி வந்துட்டாங்க. சீமான் கட்சியில இருந்து மட்டும் இல்ல, திமுக, அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளில் இருந்தும் இன்று மாணவர்களும் இளைஞர்களும் தலைவர் அண்ணாமலை அவர்களின் தலைமையின் பால் இருக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அங்கலாய்ப்புல இந்த மாதிரி கத்திட்டு கிடக்கிறார். ஜூன் 4 இன்னொரு 2 வாரம் தானே இருக்கு. அது வரைக்கும் சீமான் என்னாலும் பேசிக்கிட்டு இருக்கட்டும். ஆட்டோமேட்டிக்காக அவர் கட்சியை கலைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஏற்கனவே அது இல்லாத கட்சி எப்படி கலைக்க முடியும்? அதனால சீமானை கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, அவர் தான் கொஞ்சம் கூட அறிவுங்க என்பது மருந்துக்கு கூட இல்லாத மனிதர் சீமான். அதனால தான் இப்படி பேசுகிறார். ஒரு நாடு என்பது எல்லா வகையிலையும் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் டெவலப்மெண்ட்டை பற்றி யோசிக்கணும். ஒரு விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி சந்திராயனுக்கு வந்துட்டு ராக்கெட்டை விடுறது மூலமாக நாம் வந்துட்டு இன்றைக்கி நிறைய இஸ்ரோ இருக்கட்டும், DRDO இருக்கட்டும், பல்வேறு வகையில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் ஈட்டிட்டு இருக்கிறோம். நம்மளோட ராக்கெட்டில் பல்வேறு நாடுகளோட சேட்டலைட்டை வச்சு நம்ம லான்ச் பண்ணுறோம். மக்கள் நம்ம எல்லாம் ஓலா ஊபரில் போகிறோமே, வேற ஒருத்தரோட காரு, ஆனால் நம்ம வாடகை கொடுத்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அதே போல் நம்மளோட ராக்கெட்டில் பல்வேறு நாடுகள், இன்க்ளூடிங் அமெரிக்கா, இன்க்ளூடிங் இங்கிலாந்து, இந்த மாதிரி நாடுகளோட சேட்டலைட்டையும் அந்த செயற்கைக்கோளையும் நாம் லான்ச் பண்ணுறோம். அதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அவங்ககிட்ட வந்துட்டு காசு வாங்கிக்கிறோம். இப்போ நம்ம ராக்கெட்டு விடுறது மூலமாக இந்த மாதிரி நாட்டுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் வருது. அந்த லாபத்தை ஏழை எளிய மக்களோட வளர்ச்சிக்காக நம்ம வந்துட்டு பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி விஷயமெல்லாம் சீமானால யோசிக்க தெரியாது. ஏன்னா ஒரு சாதாரண சினிமாக்காரர், அவருக்கு ஒன்றுமே தெரியாது. சினிமாவிலேயே அவர் சோபிக்கலை. அதனால தான் அறிவியலித்தனமாக இது எதுவுமே பேசிட்டு கிடக்கிறாரு. அறிவாளிகள் சொல்கிறது தான் மாணவர்களும் இளைஞர்களும் பெரியவர்கள் நம்புகள் ஒழிய இந்த மாதிரி அறிவீனம் தனமாக யாராச்சும் பேசினா அதெல்லாம் புறந்தள்ளிடுவாங்க. இதை நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஆட்சி முடிய போகுது. 3 வருஷமே நம்மளால தாங்க முடியல. யாருக்குங்க வந்துட்டு இங்கே பிரச்சனை இல்லை.
தமிழகத்தில் பார்த்தோம்னா தொழில்துறையினர்லாம் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மின்சார கட்டணம் அவ்வளோ உயர்ந்திருக்குது, பால் விலை உயர்த்திருக்கிறாங்க, சொத்து வரி உயர்த்திருக்கிறாங்க, வீட்டு வரி உயர்த்திருக்கிறாங்க, எல்லா வரியும் உயர்ந்திருக்கிறது, ஊழல் மலிந்திருக்கிறது. இங்கே மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து கொடுக்க முடியல. டெய்லியும் 4 பஸ்ஸை பற்றி நியூஸில் வருங்க. நாம் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க சொல்கிறதெல்லாம் மக்கள் நம்ப வேண்டாம், நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம், நாங்கள் போய் சொல்கிறதா கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆனால் மீடியாவை பாருங்கள், ஒவ்வொரு பஸ்ஸுமே வந்துட்டு படிக்கட்டு இல்லாமல் போகுது, மக்கள் இறங்கி டெய்லி வந்துட்டு தள்ளிட்டு போகிறாங்க, மேலே பார்த்தோம்னா தண்ணி ஒழுகுது. எவ்வளோ பிரச்சனை இது! இப்படி அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்காத ஒரு அரசாங்கமாக மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கம் இருக்கிறது. இந்த அரசாங்கம் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே மிக 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 மோசமான அரசாங்கம். இதை மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க, கருத்து கணிப்பில் எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. இது ஒரு திமுகவோட அழிவு சக்தி. என்றைக்குமே வந்துட்டு அணையக்கூடிய விளக்கு ரொம்ப பிரகாசமாக எரியும்பாங்க. திமுகங்கிற ஒரு தீய இயக்கம், தமிழர் விரோத இயக்கம் இந்த ஆண்டோடு வந்துட்டு இந்த 5 ஆண்டோடு முடிவடைய போகிறது. அதனால தான் ஏதோ லாஸ்ட்டாக ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க மக்கள். இதுக்கு மேலேயும் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை. திமுக சார்பில் இனிமேல் போட்டியிடவே ஆள் இருக்காது. அப்படி போட்டியிட்டாலும் ஒருத்தருக்கு கூட டெபாசிட் கிடைக்காது. திமுகங்கிற தீய சக்தி தமிழக அரசியல் இருந்து அப்புறப்படுத்தப்படும். இதில் சந்தேகமே இல்லை.